வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. விண்ணமுதம் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நிகழ்ச்சி கூடாக உங்களை சிந்திக்க, வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வழிநடத்த நான் பிரார்த்திக்கிறேன். என்னுடைய பணிக்காலத்திலே நான் சந்தித்த ஒரு சம்பவத்தை இந்த நேரத்திலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் பணியாற்றிய ஆலயம் ஒன்றிலே எனக்கு அந்த ஆலயத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பம் ஒன்று இருந்தது. அந்த குடும்பம் மிகவும் ஒரு வறுமையான கஷ்டமான சூழலிலே வாழ்ந்த குடும்பம். அந்த குடும்பத்திலே இருக்கின்ற அந்த கணவர், அந்த தகப்பனார் ஒரு மதுபானத்திற்கு அடிமையாகி அவர் ஒவ்வொரு நாளும் மதுபானத்தை குடித்துவிட்டு தான் வீட்டிற்கு வருவார். வேலைக்கு போவார். ஆனால் வேலையிலே சம்பாதிக்கின்ற பணத்திலே அரைவாசிக்கும் அதிகமாக அவர் மதுபானத்திற்காக பயன்படுத்தி விடுவார். வீட்டிற்கு அவர் வருகிற போது மிகவும் போதைக்குள்ளாகி தான் அவர் வீட்டிற்கு வருவார். அதனாலே அந்த வீட்டிலே 3-4 பிள்ளைகள் இருந்தார்கள், மனைவி இருந்தார்.
அந்த குடும்பம் மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழலுக்கூடாக கடந்து போய் கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அந்த சூழலை விட்டு உடைத்து வெளியே வர முடியவில்லை. என்றால் அந்த பிள்ளைகள் எல்லோரும் சிறிய பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இந்த கதை, இந்த சம்பவம் அந்த குடும்பத்தை பற்றியும் நான் அறிந்திருந்தேன். ஆகவே இந்த குடும்பத்திற்கு ஏதாவது செய்து இந்த சூழலை விட்டு, இப்போது தகப்பனோடு பேசினால் தகப்பன் நீங்கள் சொல்வது சரிதான், நீங்கள் சொல்வது சரிதான் என்று சொல்வார். ஆனால் அவரால் அந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. அதனாலே குடும்பத்திலே எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஒரு முறை நான் யோசித்தேன், சரி, அந்த தகப்பனோடு பேசி புத்தி சொல்லி எந்த பிரயோசனமும் கிடைக்கவில்லை. ஆகவே அவர்களுக்கு ஒரு மூத்த மகள் அந்த குடும்பத்தில் இருந்தால், அவளுக்கு ஒரு 23 வயது இருக்கும். அந்த பெண்ணுக்காவது ஒரு வேலை எடுத்து கொடுத்தால், தேடி கொடுத்தால் அந்த குடும்பம் அந்த சூழலை விட்டு வெளியே வந்துவிடும் என்று நினைத்து நான் தேடி தெரிந்த நேரத்திலே இந்த மத்திய கிழக்கு நாட்டிலே ஒரு வேலை வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்தது. ஒருவர் எனக்கு சொன்னார். அவர் சொன்னார், பொதுவாக இந்த மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்டிலே வேலைக்கு போவதாக இருந்தால் அந்த ஏஜென்சியை கண்டுபிடித்து அவர்களுக்கு பணம் கொடுத்து எல்லாம் போக வேண்டும். அப்படி ஒன்றுமே வேண்டாம். இந்த குடும்ப கதையை கேட்டால் எனக்கும் அந்த குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டும் போல இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அந்த குறிப்பிட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் மட்டும் எடுத்தால் போதும் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்போது எனக்கு அது சந்தோஷமான செய்தியாக இருந்தது. நானாகவே அந்த குடும்பத்திடத்திலே போய் அந்த அம்மாவிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் சொன்னேன், ஏதோ உங்களுடைய குடும்பத்தை சூழலை விட்டு வெளியே வர நல்லொரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இந்த மூத்த பெண் வேலைக்கு போனால் அந்த பெண் சம்பாதிக்கின்ற பணம் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது இருக்கிற சூழலை விட்டு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரம் கூடும், பிள்ளைகள் நன்றாக படிக்கலாம் என்று சொல்லி அந்த மூத்த பெண்ணோடும் பேசிய போது அந்த மூத்த பெண்ணும் மிகவும் சந்தோஷமாக இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பெற்று தந்ததுக்கு நன்றி என்று எனக்கும் சொல்லி தான் நிச்சயமாக போய் அந்த குடும்பத்தை பாதுகாப்பேன் என்று சொல்லி சொன்னார். அப்போது சரி என்று சொல்லி அவர்கள் அந்த பெண்ணுக்கு கடவுச்சீட்டு அல்லது பாஸ்போர்ட் இருந்திருக்க நியாயமில்லை. ஆகவே அவர்கள் இந்த பாஸ்போர்ட் எடுப்பதற்காக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு, இமிக்ரேஷனுக்கு அவர்கள் போனார்கள். போய் மாலை நேரம் அந்த பெண்ணும் அவருடைய சகோதரியும் என்னுடைய வீட்டிற்கு வந்து சொன்னார்கள், ஒரு சின்ன சிக்கல் ஒன்று நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எங்களால் இந்த கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பம் செய்ய முடியவில்லை. ஏனென்று கேட்டால் என்னுடைய இந்த பிறப்பு அத்தாட்சி பத்திரத்திலே இந்திய தமிழ் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்திய தமிழ் என்று போட்டிருந்தால் அதற்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணின பதிவு செய்த சான்றிதழை கொண்டு வர சொல்லுகிறார்கள். அப்படி சான்றிதழ் எதுவும் எங்களிடத்திலே இல்லை. அப்போது என்ன இதற்கு மாற்று வழி என்று சொல்லி எனக்கு தெரியாது. அவர்கள் சொன்னார்கள், மாற்று வழி ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அங்கு இந்த குடி வரவு அகல்வு திணைக்களத்தில் இருந்த அந்த ஒருவர் சொன்னார், நீங்கள் எனக்கு இது 15,000 ரூபாய் கொடுத்தால் அந்த சான்றிதழ் இல்லாமல் நான் உங்களுக்கு பாஸ்போர்ட்டை செய்து தருவேன். இப்போது அவர்களிடத்திலே 15,000 ரூபாய் இல்லை. இந்த கதையை சொல்லுகிறார்கள், நீங்கள் சொன்ன மாதிரி செய்ய எங்களுக்கு விருப்பம், ஆனால் எங்களிடத்திலே இந்த 15,000 ரூபாய் இல்லை. ஆகவே எங்களால் இதை செய்ய முடியாது. அப்போது நான் யோசித்தேன், ஐயோ, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதே. இந்த பிள்ளைக்கு 15,000 கொடுத்தால் இந்த பிள்ளைக்கு கடவுச்சீட்டை செய்து அந்த பிள்ளை வேலைக்காக போகுமே, அந்த குடும்பம் முழுவதுக்கும் இது நன்மை வருமே என்று தான் என்னுடைய மனதிலே சிந்தனை ஓடுகிறது. இதற்கும் லஞ்சம் கொடுத்து கடவுச்சீட்டு எடுப்பது சரி போல எனக்கு தோன்றவில்லை. எனக்கு தெரிந்த 2 நண்பர்களிடத்திலே நான் இந்த விடயத்தை பற்றி பேசினேன். இப்படி ஒரு சூழல் இருக்கிறது, இதுதான் சூழல், இதற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர்களுக்கு 15,000 ரூபாய் லஞ்சமாக இந்த உத்தியோகத்தர் கேட்கிறார், என்ன செய்வது? அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு ஊழியர், லஞ்சம் கொடுத்து பாஸ்போர்ட் எடுத்து அந்த பிள்ளை போவதற்கு நீங்கள் உதவி செய்வது எங்களை பொறுத்தவரையிலே சரியாக தெரியவில்லை. அவர்கள் நீங்கள் உண்மையாக உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பினீர்கள், நல்லது தான். ஆனால் இப்போது உதவி செய்ய முடியாத சூழல், நீங்கள் செய்து கொண்டதில்லவே, அது இயற்கையாக ஏற்பட்டது. ஆகவே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுங்கள் என்று தான் என்னுடைய நண்பர்கள் எனக்கு புத்தி சொன்னார்கள். எனக்கு அதை கேட்க ஆயத்தமாக இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை விட்டால்
இந்த பிள்ளைக்கு போக முடியாது, போகாமல் இருந்தால் அந்த குடும்பத்திலே மாற்றம் ஏற்படாது, ஆகவே என்ன செய்வது என்று தெரியாமல் போராடி நான் சொன்னேன், நண்பர்களுடைய புத்திமதி எனக்கு வேண்டாம், எப்படியாவது இந்த பணத்தை கொடுத்து அந்த பிள்ளைக்கு அந்த கடவுச்சீட்டை பாஸ்போர்ட்டை எடுத்து இந்த பிள்ளையை அனுப்பி வைக்க வேண்டியதான் சரியான வேலை என்று என்னுடைய மனதிலே தோன்றியது. நான் என்னிடத்தில் இருந்த 15,000 ரூபாயை நான் இப்படி செய்வது சரியில்லை, ஆனால் உங்களுடைய குடும்ப நிலையை பார்க்க எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, ஆகவே இந்த 15,000 ரூபாயை கொண்டு போய் கொடுத்து பாஸ்போர்ட்டை நீங்கள் செய்து எடுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் என்னிடத்திலே 15,000 ரூபாயை வாங்கி கொண்டு போனார்கள். அது ஒரு 2 நாளிலே அந்த கடவுச்சீட்டை பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து நாங்கள் இந்த பாஸ்போர்ட்டை எடுத்து விட்டோம் என்று சொல்லி அவர்கள் விவரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். அந்த விவரங்கள் எல்லாவற்றையும் நான் அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த அவருக்கு அனுப்பி அவர்கள் அங்கிருந்து விசா எடுத்து அங்கிருந்து அவர்கள் டிக்கெட்டும் அனுப்பி இந்த பிள்ளை மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த வெளிநாட்டிற்கு மத்திய கிழக்கு நாட்டுக்கு அந்த பிள்ளை புறப்பட்டு போனது. நான் என்னுடைய மனதிலே ஐயோ, இந்த குடும்பத்தில் இவ்வளவு கஷ்டம் இருந்ததே, இந்த பிள்ளையின் மூலமாக இந்த கஷ்டமெல்லாம் தீரப்போகிறது என்று மிகவும் மகிழ்ச்சியாக வந்து நித்திரைக்கு போனேன். 1 வாரம் போனது. இந்த வேலை எடுத்து கொடுத்த மனிதர் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த பிள்ளை வந்த நாளிலிருந்து அழுது கொண்டே இருக்கிறார், நான் வீட்டை விட்டு வந்திருக்கக்கூடாது, வந்து விட்டேன், என்னால் இங்கே இருக்க முடியாது, என்னை திருப்பி அனுப்பிவிடுங்கள். அந்த பிள்ளை வீட்டில் எந்த வேலை செய்யவும் இல்லை, இருந்த இடத்திலிருந்து அழுது கொண்டே இருந்து இரவும் பகலும் அழுது இந்த வேலைக்கு எடுத்தவர்கள் எதுவுமே செய்ய முடியாமல் திருப்பி அவர்கள் டிக்கெட்டை போட்டு நாங்கள் உதவி செய்ய விரும்பினோம், உதவி செய்ய முடியவில்லை, மன்னித்து கொள்ளுங்கள், அந்த பிள்ளையை திருப்பி அனுப்புகிறோம் என்று சொல்லி அந்த பிள்ளையை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அந்த பிள்ளை திரும்பவும் அந்த பிள்ளை வீட்டிலே சேர்ந்தது. அவர்கள் எல்லோருக்கும் மனதிலே கவலை, என்னை பார்ப்பதற்கு அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வு, இவ்வளவு தூரம் அந்த உதவி செய்ய முயற்சி செய்தும் இதை செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று குற்ற உணர்வு. நான் கொடுத்த பணம் இனி எனக்கு திரும்பி வராது என்று எனக்கு தெரியும். சரி, பணம் போனால் போகட்டும், நான் எடுத்த முயற்சி தோல்வியிலே போய்விட்டதே, நான் தவறாக எடுத்த தீர்மானம்தான் இதற்கு காரணம் என்று என்னுடைய மனதிலே தோன்றியது. ஆனாலும் இந்த சூழலுக்கு தீர்வு ஒன்றும் வரவில்லை. வாழ்க்கையிலே இது போல சந்தர்ப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் வருகிறது. நாங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம், பல நேரங்களிலே அதை தவறான அணுகுமுறைகளை பயன்படுத்தி செய்ய முயற்சி செய்கிறோம். இது சரியா? இந்த கதை நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் அதுதான். வேதாகமத்திலே நெகேமியா என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த நெகேமியாவின் 6வது அதிகாரத்திலே இந்த நெகேமியா என்ற மனிதரை பற்றி இருக்கிறது. அந்த நெகேமியா என்ற மனிதர் அந்த எருசலேம் என்ற நாட்டின் உடைவுகள் எல்லாவற்றையும் திருத்தி அதை சரிப்படுத்துவதற்காக அந்த நெகேமியா என்ற மனிதர் கடவுளின் அழைப்பை பெற்று அந்த எருசலேம் நகரத்துக்கு போனார் என்று சொல்லி ஒரு சம்பவம் இருக்கிறது. அவர் ஒரு நல்ல காரியத்தை செய்ய போன நேரம் அந்த ஊரில் இருந்த மக்கள் அவரை பார்த்து, நீ இந்த ஊரை சேர்ந்தவர் கிடையாது, எங்களுடைய ஊரிலே நீ உதவி செய்ய வர வேண்டாம், எங்களுடைய பிரச்சனைகளை எங்களால் பார்த்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவருக்கு எதிராக ஒரு போராட்டம், கலகம் ஏற்படுத்துகிறார்கள். அப்போது இந்த நெகேமியா என்ற மனிதர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என்னுடைய சொந்த வேலைக்காக இந்த இடத்தில் வரவில்லை, கடவுள் என்னை ஒரு நோக்கம் வைத்து ஒரு திட்டம் வைத்து என்னை இந்த இடத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அப்படி கடவுள் என்னை அனுப்பியிருப்பதினாலே நீங்கள் என்னை பார்த்து எதிர்ப்பாக இருந்தாலும் கடவுள் என்னை அனுப்பியிருப்பதினாலே இந்த திட்டத்தை நான் செய்து முடிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற சந்தர்ப்பங்களிலே சில, நான் ஆரம்பத்தில் சொன்ன கதையை போல உங்களுடைய உடலில் இருக்கின்ற சக்தி அனைத்தையும் உறிஞ்சி விடுகின்ற, இல்லாமல் பண்ணுகின்ற எத்தனையோ சந்தர்ப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது. அந்த நேரங்களிலே நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம், நான் செய்ய போகின்ற இந்த காரணத்தினாலே நான் என்னுடைய சக்தி முழுவதையும் இழந்து போவேனா? அது அப்படி இழந்து போவது எனக்கு பிரயோசனமாக இருக்குமா? எனக்கு
நல்லொரு உணர்வு ஏற்படுத்துமா, திருப்தி ஏற்படுத்துமா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுத்த தீர்மானத்தை போல. நான் எடுக்கின்ற தீர்மானங்கள் எல்லாமே எனக்கு சொந்தமானது கிடையாது. பல நேரங்களிலே எனக்கு சொந்தமில்லாத தீர்மானங்களை நான் என்னுடையதென்று நினைத்து நான் பதில் கண்டுபிடித்து விடலாம் என்று எடுக்க முயற்சி செய்வதனாலே நான் எனக்குள் இருக்கின்ற சக்தியை, எனக்குள்ளே இருக்கின்ற அந்த உறுதியை இழந்து இல்லாமல் போகின்ற ஒரு மனிதனாக மாறிவிடுகிறேன். ஆகவே வாழ்க்கையிலே நாங்கள் சவால்களை சந்திக்கின்ற போது நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், இது நான் செய்ய வேண்டிய ஒன்றா? கடவுள் என்னை இதை செய்யும்படி தெளிவாக சொல்லுகிறார்கள். சொல்லியிருந்தால் நெகேமியாவை போல சொல்லலாம். ஆனால் நான் லஞ்சத்தை கொடுத்து நல்லது செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன் பாருங்கள். அது கடவுள் எனக்கு சொன்னதா அல்லது மனிதனாக நான் யோசித்ததா? இதைத்தான் இந்த நேரத்திலே உங்களை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறேன். பல வேளைகளிலே நான் எடுக்கின்ற தவறான தீர்மானங்கள் தவறான முடிவுகளைத்தான் கொண்டு வரும். என்னுடைய நோக்கம் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும், என்னுடைய நோக்கம் எவ்வளவு ஒரு நன்மையை உருவாக்கும் என்று நான் நினைக்கின்றதாக இருந்தாலும், அந்த நடவடிக்கை, அந்த செயல்பாடு தவறாக அமைகின்ற போது அதனாலே ஏற்படுகின்ற முடிவு நன்றாக வராது. ஆண்டவர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சரியான விதத்திலே தீர்மானித்து அவருடைய துணையோடு முன்னே போக நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். என் தேவன் பரிசுத்தர்.
கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் காண்பிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் காண்பிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீங்கினவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீங்கினவன் தாங்கினாரே. நேசத்தோடி என்னில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசத்தோடி என்னில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உம்மை கரம்பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உம்மை கரம்பிடித்தார். காத்திருந்து பெலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பெலனடைந்து